யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1 இல்லை 2 இல்லை 5 டோர்னமெண்ட் நடந்த விஷயங்களை தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஜோனில் இவ்வளோ ஒரு அளவு நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 4 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது ஒரு விஷயமா நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறவங்க, எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது, நான் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் இல்லை கிளாஸ் கோட் பிளேயர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வீடியோ மட்டும் போடுறது இல்லைங்க. கிராண்ட் மாஸ்டர் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் கோட் கிராண்ட் மாஸ்டர் வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபன் வீடியோவாக இருக்கட்டும், இல்லைனா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இன்ஃபர்மேஷன் வீடியோ, எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எல்லாமே இருக்கட்டும் விடுங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஒரு ஜோனில், இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஜோனில் 42 அளவுங்க, இந்த மாதிரி ஒரு அளவு நீங்கள் பார்த்ததுண்டா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள். நான் பார்த்ததில்ல, அதனால தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ண மாட்டோங்க, வந்து பூயா மிஸ் பண்ணிடுவோம், அடி வாங்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த அடி வாங்கினது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டபுள் அட்டாரோட பவர் தாங்க பார்க்க போகிறோம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டபுள் அட்டாரை யூஸ் பண்ணி டோர்னமெண்ட்டில் எப்படி எனிமி அடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டீம் கோஆர்டினேஷன், அப்புறம் அந்த டபுள் அட்டாரை யூஸ் பண்ணுற விதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் பிடிக்கிற இடமா இருக்கட்டும், இது மொத்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போய் அடிச்சிருப்போம். ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூயா அடிக்க முடியாமல் அவுட் ஆகிருப்போங்க. அவுட் ஆகி பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆயிடுவோம். இது மூலிமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூயா அடிக்கிற மேட்சை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து போட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து தெரிஞ்சிக்க முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்து நம்ம வந்து அவுட் ஆகிருக்கோம் அதையும் காட்டினா மட்டும்தான் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தப்பு நீங்களும் பண்ண மாட்டீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தன் டிவியில் வந்து பைக், ஒரு ரேசர் வந்து பைக் ஓட்டிட்டு போயிட்டுருக்கான்னு வச்சுங்களேன், எடுத்தவொடனே அவன் ஓட்டுறதை பார்த்துட்டு நீங்களும் ஓட்டிட முடியாதுங்க. அவன் ஸ்டார்டிங்லேருந்து எப்படியெல்லாம் அடிபட்டு கற்றுக்கிட்டான் அப்படின்னு அதை காட்டினா மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி பைக் ஓட்டுறது மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்கும், அடியும் படும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், பார்த்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கை ஓட்ட முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து எடுத்தவொடனே எல்லாருமே ஏரோப்ளைன் ஓட்டிட முடியாதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அதோட அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அடிபட்டு கற்றுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருப்பேங்க. ஷார்ட் ரேஞ்ச் எடுப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டி எடுத்துருவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் கையில் எடுத்தவொடனே 2 அடியில் டேக் ஆகிற மாதிரி ஒரு M10 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்குவாட் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டேக் ஆயிடுவேன். அவங்க பார்த்தீங்கன்னா என்னை வந்து 2 பேர் வந்து அழுத்திடுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் என் கையில் ஒரு டபுள் எட்டாரோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு M10 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களை அடிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூயா அடிக்கிறதுன்னு ட்ரை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஆனால் நான் வந்து அதை பண்ணலை, எம்பி பாட்டி மட்டும் தான் கிடச்சிச்சு. ஸோ வந்து எம்பி பாட்டி எடுத்துகிட்டு போனேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னால் சரி ஓகே அழுத்திடலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் வச்சு இங்கிட்ட ஒரு அழுத்து, இங்கிட்ட ஒருத்தர் மேக வச்சு இங்கிட்ட ஒரு அழுத்து. ஓகேங்களா? இந்த இடத்துல என்கிட்ட ஒரு டபுள் எட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அழுத்தி முடிச்சிருப்பாங்க. சப்போஸ் ஒரு M10 கிடச்சிருந்தா ஒரு ஆளாச்சும் நான் டேக் அடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். டீமுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் டபுள் எட்டார் எடுத்தே ஆகணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். ஸ்னைப்பர் கிடைக்குதோ இல்லையோ டபுள் எட்டார் கிடச்சா கண்டிப்பாக எடுத்துருங்க டீம்மேட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. டீமுக்கு ஒரு ஆள் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டீமுக்கு ஒரு ஆள் டபுள் எட்டார் யூஸ் பண்ணுறவர், பேலன்ஸ் 2 ஆள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு அண்ட் லாங் ரேஞ்ச். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டீமுக்கு 2 ஆள் குளோவால் பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஃபால்கோ பெட்டு, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கிரனேட் பெட்டு. ஓகேங்களா? இது எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்கன்னா 80% பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் போய் அடிப்பாங்க. பேலன்ஸ் 20% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோனை பார்த்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்கன்னா 100% அவங்க தாங்க அந்த மேட்ச்சில் போய் அடிப்பாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் டீம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. FFIC, FFCO இதெல்லாம் போய் பாருங்கள், நான் சொல்கிறது நம்பலாம். ஓகேலா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் முடிச்சிட்டாங்களா, பேலன்ஸ் நாங்கள் வந்து 2 பேர், அவங்க பார்த்தீங்கன்னா 3 பேர். ஓகேலா? 3v2 ஆடுவோம். எப்படி டபுள் எட்டார் யூஸ் பண்ணி அழகாக அவங்க 2 பேரையும் முடிச்சுன்னு பாருங்கள். என் டீமில் இப்போ பேலன்ஸ் இருக்கிறவனையும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆப்போனன்ட்டில் உள்ள முடிக்க பார்ப்பான். அவன் கையில் என்ன கன் இருக்குலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் பார்த்தீங்கன்னா டபுள் எட்டார் வச்சுட்டு தைரியமாக இருந்தேன். அவன் வெளியில் வந்தானா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடி தான். ஓகேலா? என் ஆள் பார்த்தீங்கன்னா குளோவால் போட்டு ரிவ்யூ பண்ணுறோன்னு சொன்னால், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருந்தேன். அதனாலே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ரிவ்யூ பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கையில் டபுள் எட்டார் இருக்குது. அவன் வெளியில் வந்தானா, என்னை அடிக்க வந்தானா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என் கையில் அவன் அடி வாங்கிடுவாங்கிறது அவனுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஓகேலா? அதனால தான் பார்த்தீங்கன்னா அவனும் பேக் அடிச்சிட்டா. நாங்களும் பார்த்தீங்கன்னா இருக்கிற லூட்டெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸ்மெண்ட்டை பிடிச்சி பூயா அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். ஓகேலா? ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் எங்களுக்கு பூயா கிடைக்கல. ஓகே, இப்போ நான் வந்து அடுத்த டபுள் எட்டார் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்கள்.
இந்த இடத்துல என் ஆளுங்கள்ட்ட எல்லாருமே லாங் ரேஞ்சு என்கிட்ட பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து கிராஸ் ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேலா, அதாவது 2 பேர் வந்து ஃபைட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தோம். என் டீம்மேட்ஸ் வர்றாங்களோ இல்லையோ என் கையில் பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரதுக்கு சமமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 பேர் வரதுக்கு சமம். ஓகேலா, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு புரியாது. அதாவது இப்போ என்கிட்ட வந்து குரோனா ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கூட ஒரு டபுள் ஹெட்டாக இருக்கிறான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்போனெண்ட்டில் வர டீமில் 2 ஆளும் நான் வந்து முடிச்சிருவேங்க. கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். நீங்களும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஒரு டபுள் ஹெட்டார் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் குரோனா இருந்துச்சுன்னா ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோனா போட்டு 2 ஆளும் முடிச்சிடலாம். ஓகேலா, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்போனெண்ட்டில் உள்ளவங்களை அடிக்க போயிட்டு இருந்தேன். அவங்க டீம்மேட்ஸ் வர சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க கூட வருவாங்களா நான் பார்க்கவே இல்லை, பின்னாடி வராங்களா வரலையான்ட்டு. ஏன்னா என் கையில் டபுள் ஹெட்டாக இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேலா, நான் பின்னாடி போய் அடிச்சேன்னா 2 ஆளே டேக் அடிச்சிடும். அவங்க பார்த்தீங்கன்னா திணறி பார்த்தீங்கன்னா வாள் தான் போட ட்ரை பண்ணுவாங்க. திரும்பி என்னை அடிக்க கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அடிக்க ட்ரை பண்ணால் நான் வந்து குரோனா போட்டுவேன். ஓகேலா, திரும்ப ரீலோட் பண்ணிட்டு அவங்க 2 பேர் அடிக்க தான் ட்ரை பண்ணுவேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்ஸ் வந்துருவாங்கிற கான்ஃபிடென்ட்டு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. ஸோ வந்து அதுக்காக பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் விட்டுட்டு தனியாலாம் போயிடக்கூடாதுங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தால் அதுக்கப்புறம் சோழியை முடிச்சு விடுவாங்க. சரிங்களா, இந்த இடத்துலையும் பாருங்கள் டபுள் ஹெட்டர் வச்சு 2 பேர் சோழியை முடிச்சிருவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஆப்போனன்ட் டீம் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் தொடர்ந்து 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அவங்களுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னே தெரியாது. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ டபுள் ஹெட்டாரோட பவரை பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் கடைசி விஷயம், அந்த 5வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டபுள் ஹெட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொன்ன மாதிரி டீம் கோஆர்டினேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் பிடிச்சி எப்படி வந்து நாங்கள் வந்து மேட்சை போய் அடித்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக போயிட்டு செம்மையாக அட்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் கூட ஆகாது, ஒரு 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் நாங்கள் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து லூட்டு போயிட்டு இருப்போம். அது எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேலா, ஸோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னடா சொல்ல வர்றாங்கன்ட்டு ஒன்றும் புரியாது. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பர்முடா மேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லம்பர் மில் இறங்கினாங்க. லம்பர் மில் இறங்கி பார்த்தீங்கன்னா கேம்ப் சைடு போய்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4G பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் பிடிக்க போய்ட்டோம். ஓகேலா, ஸோ வந்து நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4G இல்லைனா பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட்டில் தான் இறங்குவோம் பர்கர் மேப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்சாக பார்த்தீங்கன்னா நான் வந்து லம்பர் மில்லில் இறங்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடம் செட் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு இடம் செட் ஆகலை அப்படின்னா அடுத்த இடத்த செட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பர்கர் மேப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பர்முடா மேப்பாக இருக்கட்டும், ஒரே இடத்துல இறங்காதீங்க. ஒவ்வொரு இடத்துல இறங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மேட்ச்சு எந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஜோன் பிடிச்சி போகிறதுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த இடத்த சூஸ் பண்ணி இறங்குங்க. ஓகேங்களா, இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மேட்ச் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லம்பர் மில்லில் இறங்கணும். அதே மாதிரி கொண்டாந்து ஃபீல்ஸுக்கு தான் கொண்டாந்து ஜோன் விட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நாங்கள் வந்து லம்பர் மில்லில் தான் இருக்கணும், கொண்டாந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ்லாம் ஜோன் விட்டுருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து இவங்களுக்கு வந்து எப்படி ஒரு சர்ப்ரைஸாக போய்ட்டு அட்டாக் பண்ணுற பாருங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீமை முடிச்சுட்டு அழகாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலாக இருந்து லூட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவனை வந்து அவங்க ஏறி அடிக்கிறது நான் அவங்க டீம்மேட்ஸ் வாங்கடா பேக்கப் வாங்கடான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என் கையில் டபுள் ஹெட்டார் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஆப்போனெண்ட்டில் உள்ள ஒரு சைத்து அந்த கோடாரை வச்சு என் மண்டையில் எப்படி போட்டார் பாருங்கள். என் டீம்மேட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் டேக் அடிச்சாருங்க, வேறு யாருமே எங்களை டேக் அடிக்கல. அந்த கோடாரை வச்சு மட்டும் தாங்க டேக் அடிச்சார். நான் நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த கோடாரை அந்த சைத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. டோர்னமெண்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் நான் சொல்கிறது நம்பலாம் கூட பரவாயில்ல, இந்த கோடாரை வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேட்ச்சில் நாங்கள் வந்து போய் அடிச்சிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோடாரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேலா, நான் தமிழில் சொல்கிறதே நல்லா தான் இருக்குது கோடாரின்னு. இங்கிலீஷில் பேர் சைத்தோ ஸ்கைத்தோ எனக்கு என்னன்னு தெரில. நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாழெல்லாம் உடச்சிட்ருவோம். ஓகேலா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டீம்மேட்ஸ் வந்து அடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா கூலாக பார்த்தீங்கன்னா லூட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதே தப்பு நாங்கள் பண்ணிடக்கூடாது. கூலாக லூட்டு போயிட்டு இருந்தோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவனாவது ஆப்படிக்க வந்துடுவான்ட்டு தான் இருக்கிற வாழெல்லாம் உடச்சிட்டு ஓப்பன் பிளேஸாக காட்டினேன். ஏன்னா இங்கே ஏதாச்சும் எனிமி வந்தால் எங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு. ஓகேங்களா, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏட்ராப்பை கடைசி வரையுமே போடலாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிலையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஏட்ராப் போடலான்ட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பொசிஷனை பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏட்ராப் போகிறதாங்க கரெக்டாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கவருக்கு வந்து எங்களுக்கு குளோவால் இல்லைனா கூட எம்ஐடிபி வச்சு உடச்சிட்டாங்கன்னா கூட நாங்கள் வந்து ஏட்ராப் வச்சு கவர் எடுத்துக்கலாம். ஓகேலா, முடிஞ்ச வரைக்கும் ஏட்ராப் வச்சு கவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கூட குளோவால் யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஐடிபி வச்சு இப்போ ஆளுங்களை எத்தனை 2 ஆள் டேக் அடிச்சிருவாங்க பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா என்னடா அது மேட்ச் நம்ம கையில் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆள் டேக் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு டக்கு நான் பார்த்தீங்கன்னா அவங்களை ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகேலா, ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து எங்கள் ஏறி அடிக்க வந்துடும். ஓகேலா, 2 ஆள் டேக் ஆகல, ஒரு ஆள் தான் டேக் ஆகிருக்கானா இல்லை பார்த்தீங்கன்னா 2 ஆள் டேக் ஆகிட்டான். நான் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏறி அடிக்க வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்துலேருந்து கண்டிப்பாக ஆப்போனெட்டில் 4 பேராக இருப்பாங்க, இல்லை 3 பேராக இருந்தால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரனேடு தான் வந்து வீச வருவாங்க. ஓகேலா, ஸோ அதனால நான் ரெடியாக இருந்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரனேட் வீச தான் ரெடியாக இருந்தான்.
நான் வந்து ஓடிங்கடா அப்படின்ட்டு ஒரு கிரனேட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஓடிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா நான் வீசுவான்னு சொன்னேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வீசுகிறான் பாருங்க. ஆளுங்களுக்கு டேமேஜ் உழுவலை, கொரோனாவும் போட்டுருந்தாலும் என்னன்னு தெரியல, நான் சரியாக பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீசின ஒரு கிரனேட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 125 விழுந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஏறி அடிக்க போவேன். ஆனால் நான் ஏறி அடிச்சிருந்தா கூட அவன் டேக்காக இருப்பான். பார்த்தீங்கன்னா நான் வந்து குளோவால் எடுத்துட்டேன், ஏன்னா கையில் குளோவாலையும் எடுத்துகிட்டு போகணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெக்டாரையும் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா என் கைட்ட என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோன் ஆக்டிவேட் இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கையில் இருந்த கிரனேடை மாற்றி குளோவால் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்துட்டான் குளோவால் போகிறதுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீம் வச்சு அந்த கில் எடுத்துருவாங்க. ஓகேலா, நானும் வெரைட்டி டபுள் ஹெட்டாக இருக்கடா வாங்கலான்ட்டு அழுத்தி அடிக்க பார்ப்பேன், ஆனால் முடியாது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம மட்டுமா வந்து ஒரு மேட்ச்சில் வந்து டோர்னமெண்ட்டில் போய் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம காரணமாக இருப்போம், டீம்மேட்ஸ் தான் காரணமாக இருப்பாங்க. ஸோ வந்து இதில் வந்து என்னோட பங்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட பங்கு இருக்குது. ஸோ அதையும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா கைஸ், நான் வீடியோ பேசும்போதே ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் டீமில் வந்து 2 ஆள் டேக் அடிச்சிட்டாங்க ஆப்போனண்ட்டில் உள்ளவங்க அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குளோவால் போட்டு ஏறி வந்து ஒரு ஆளை டேக் அடிச்சிட்டா கூட குளோவால் போட்டு ஏறி வந்து உங்களை பார்த்தீங்கன்னா நேடு போட்டு முடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ டீம்மேட்ஸை ரிவ்யூ பண்ணி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொரோனா யாராட்டெல்லாம் இருக்கோ கொரோனா போட சொல்லிடுங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் எடுத்து பேக்கு வந்துட சொல்லிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி, அவங்களுக்கு சேஃப்டி. ஓகேங்களா, நீங்கள் என்ன தான் குளோவால் போட்டாலும் அவங்க வந்து நேடை போட்டு ஒரேடியாக முடிச்சு போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் 2 பேர் தாங்க. இந்த இடத்துல நான் வந்து மேட்ச் ரொம்ப இப்போயும் ஈஸியாக தான் முடியும் நினைப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் போய் முடியும். அதுக்கு காரணம் நான் தாங்க. ஏன் அப்படின்னு நீங்களே வீடியோ பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா சொல்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லியும் எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்கன்னு தெரியல, அதை நான் அவங்கள பேர்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இத்தனை பேர் நீங்கள் வந்து நம்ம போகிற வீடியோ டெய்லியும் ஷேர் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு மகிழ்ச்சி சேனல் அப்படின்னு ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இன்றைக்கி நான் ரேங்க் புஷ் பண்ணுறேனோ இல்லையோ, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் நான் பார்ப்பேன், யார் எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்காக. இந்த இடத்துல நான் வந்து இவனை டபுள் டாரை அழுத்தி பார்ப்பேங்க, ஆனால் சாவ மாட்டான். என்னடா அப்படி காரணம், செத்து தொலை மாட்டான் அப்படின்னு மேலே பார்த்தா எனக்கு 999 போய் கிடக்குங்க. நமக்கு வழக்கமாக நடக்கிற பெரிய பிரச்சனை இதுதாங்க. என்னைக்கு தான் இந்த பிரச்சனை ஒளியும்னே தெரிய மாட்டேங்குது. நானும் ஒளின்னு பார்க்குறேன், ஆனால் ஒளிஞ்சு தொலை மாட்டேங்குது. மேட்ச் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் ஈஸியாக தான் போகணும்னு நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே தான் கொண்டு போய் முடிப்பேன் அப்படின்னு விதியை முடிவு பண்ணிருச்சு. சும்மா தான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், விதியை யாருமே நம்பாதீங்க. ஓகேங்களா, உங்களை நம்புங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ கைஸ். லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.